வேதம் தெளிவாக இவ்வளோ காரியங்களை சொல்லியிருந்தாலும் நாம் ஒரு கட்டத்திலிருந்து இன்னும் மாறி போகவே முடிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்திலிருந்து நம்ம மாறி போகவே முடிய மாட்டேங்குது. மாறுகள் மனம் மாறும், மனம் மாறும் பாதை தெரியும். இதுதான் ஒரு வேதத்துடைய சூத்திரமாக இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மரண இருள் பள்ளத்தாக்கில இருந்தாலும் யாருக்கு பயப்படவில்லை? பொல்லாப்புக்கு பயப்படுறதில்லை. ஆனா பொல்லாப்பு நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? அதுக்குதான் பயந்துட்டு இருக்கோம். பொல்லாப்புக்கு பயப்படுறதில்லை. ஆனால் வேதத்திலே நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் என்ன செய்வது, ஏது செய்வது என்று நமக்கு முழுமையாக தெரிய போவதல்ல. வேதத்தில் எவ்வளோ காரியங்களை படித்துக் கொண்டு இருக்கிறோம். வேதத்திலே படித்த காரியங்கள் எவ்வளோ மெமரியில் வைத்திருக்கிறோம். ஆனா எல்லாமே நமக்கு ஈடாகுமா என்றால் அதுல ஒருத்தர் கூட இருக்கிறது ரொம்ப சிரமம். நேற்று ராத்திரி என்னோட சிந்தனையிலே வந்த பொழுது இயேசுவை போல அந்த பாட்டு வந்துச்சு, நான் மாறுவேன் என்று. பாட்டு வேணா பாடலாம், இயேசுவை போல மாறுவேன் என்று. ஆனா இயேசுவை போல மாற நம்மளால மாற முடியாது என்று சொல்லியிருந்தாரா? நீங்க மாற முடியாது. ஆனா இதுவரைக்கும் நம்ம மாற முடியல. எப்படியாப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு அதுல ஒரு மைனஸ்னால இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் பிரதர் பேசிட்டு இருந்த பொழுது எனக்கு ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையுடைய நீளமா இருக்குது. என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு அவசியம் தெரியும். இந்த வார்த்தை மனுஷனுக்கு கேட்டது, இறைவனுக்கு ஏற்ற வார்த்தை அல்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது ஜெயபிரதர் சொன்னார். அப்ப என்ன நடக்க போகுது? அவர் சாகுன்னு நினைச்சு ஜெபம் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருப்பாரா? எப்படியாப்பட்ட கல்லான இருதயக்காரன் கூட சாகணும்னு நினைக்க மாட்டான். இப்படியே உயிரை கொடுங்கதான். ஏன்னா அந்த உயிர் நமக்கு பின்னாடி இருக்குங்க. எங்க இருக்கு? அதை என்னைக்கு நீ முன்னாடி கொண்டு வருகிறியோ அப்ப உயிர் ஒன்று இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உயிரை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் மண்ணில் போயிடும். ஆனால் அதோடைய துயரம் எத்தனை நாள் இருக்கு? அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ அவள் நாளைக்கு அவனுக்கு அந்த சிரமத்தை தேவன் தந்து கொண்டு இருப்பார். வேதத்திலே இந்த வார்த்தை இருக்குதா எனக்கு தெரியாது. என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும்? ஆனா தெரியக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார்.
அப்ப வேதம் நல்ல தெளிவாக இருக்கிறது. ஆதியாகமத்திலே தேவன் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினார். அதை நேற்று பேஸ்புக்கில் அந்த மண்ணில் ஒட்டி பொறியியல் செய்வதை காட்டி கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த மண்ணினால் உருவாகும் பொழுது அவன்கிட்ட சொல்லி இருக்கலாமா, சொல்லியிருக்க கூடாதா? நீ நடக்க போறது உனக்கு தெரியும், தெரியுமா? தெரியும். ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு பாப்பா படிக்குதுங்க, எல்லாம் செய்யுது. அந்த பரீட்சை நேரத்துல போய் எழுதுதா எழுதலையா? படிச்சது போய் எழுதுது. ஆனா என்னதான் எழுதுனாலும் மார்க் எவ்வளவு வரும் கேட்டாக்க தெரியா. எல்லாத்துலயுமே ஒரு கொக்கி போட்டு வைத்திருக்கிறார் என்டிஆர். அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன நாளைக்கு நடக்க போகுது? இப்ப போறப்ப என்ன நடக்க போகுது? இருக்கிறப்ப என்ன நடக்க போகுது? ஒரு அஜரத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிட்டு இருந்து அப்படியே சாயிறாரு. அவர் என்ன செஞ்சாரு? தொழுது கட்டு இருக்கும் பொழுதே ஒரு மனுஷனுக்கு மரணம் வருமானால் அது யார் கண்ட்ரோல் பார்த்துட்டு இருப்பா? அல்லேலூயா. நான் இன்னும் முழுமையாக நம்ம இறைவனை முழுசா அறிஞ்சிக்கலங்க. அது எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா தான் இருக்குது. முழுமையாக அறிந்திருக்க ஒருவன் முக்தி அடைந்திருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முக்தினா அவனுக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன செய்ய போறேன், நான் ஏன் செய்ய போறேன், எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு பாருங்க, பேதுரு மறுதலித்து இருந்தாலும் அவன் தேவனை முழுமையாக அறிந்திருந்த பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் 8வது வசனத்தை சீக்கிரத்துக்கு படிங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவரை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றார். அவள் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றார். பேதுரு அவளை நோக்கி, நல்லா கேளுங்க, பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு தெரிஞ்சிச்சு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள சீக்கிரட்டா பேசுறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? அப்ப நம்ம வீட்டுல நடக்கிற காரியம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அப்ப ஒரு மனுஷன் நேத்து இயேசுவை மறுதலிச்சவன், துண்டகானா துணியகானான்னு ஓடினவன், இன்னைக்கு நான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றானாக்க அவன் எப்படிப்பட்ட தேவ மனுஷனா மாறினான். இப்ப நம்ம மாறி இருக்கோமா? பார்த்தாக்கா சூசைப்பருக்கு எல்லாமே செய்யலாம். ஆனா அந்த சூசைப்பர் மாதிரி மாறி இருப்போமா? மாறி இருப்போமா? கல்லும் மண்ணும் உருவமாக இருந்தாலும் அதுக்குள் இருப்பது இறைவனுடைய ஆவி அல்ல என்று எழுதி வந்திருக்காங்க. என்ன இல்லையா? கல்லும் மண்ணும் உருவம், அதுக்குள்ள இருக்க ஆவி இறைவனுடைய ஆவி அல்ல. அப்ப அதுக்குள்ள இருக்க ஆவி யாரு? நீ என்ன நினைச்சு போய் அதை செய்வியோ உன்னுடைய ஆவி அங்க இருக்குது. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு சர்ச்சுக்குள்ள எது இருக்குது? நீ என்ன நினைச்சு போய் அந்த உருவத்தை வேண்டுகிறாயோ உன்னுடைய ஆவிதான் இருக்கும் பொழுது அங்க தேவனுடைய ஆவி இருக்க போறது அல்ல. ஏன் இதை சொல்றேன்னா, நாகமான் என்ற ஒரு கதை உண்டு. அவன் குணப்பட்ட பிறகு நான்
போகும் வழியிலே அந்த தேவாலயத்துக்கு நான் போக வேண்டியது இருக்கும் என்று சொன்ன பொழுது அப்ப அவன் சொன்னான், நீ போ. அப்போ போகும்போது அவன் முன் நிலைமையை விட அவன் பின் நிலைமை எப்படி இருந்துச்சு? நடப்பதெல்லாம் இறைவனுக்கு. என்ன நடக்க போகுது? நல்லா கேட்டுக்கங்க. இந்த எனக்கு ஒரு டாக்டர் அம்மா திடீர்னு கிளினிக்ல இறந்துருக்காங்க மெட்ராஸ்ல. ஊருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கு நடக்க வேண்டியது தெரியலையே. அவங்க என்ன நோக்கத்தில் இருந்திருப்பாங்க? எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன், எல்லாத்து காரியத்தை செய்வேன். இந்த மேன்மையில இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய தீங்கை அறிய முடியாமல் இருக்கும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள். பேதுரு பார்த்து கேட்கிறாரு, ஏமா இந்த பொருளை இவளுக்கு தான் வித்தீர்களா? யாருக்கு துரோகம் பண்றோம்? நம்ம பரிசுத்தாவிக்கு துரோகம் பண்றே. அப்படிதானே போட்டிருக்கு. நம்ம கடவுளுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாதுங்க, சும்மா சொல்றோம். இப்ப கடவுள் உங்கள்கிட்ட இப்ப இருக்கிறாருனாக்கா பரிசுத்தாவி வழியில இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏசு எங்க இருக்காரு, பிதா எங்க இருக்காரு, ஐட்டோட அதெல்லாம் போய் சொல்றவங்க. ஆனா உன்னிட்ட இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு ஹோலி ஸ்பிரிட் ஒண்ணுதான். அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீ குற்றம் செஞ்சீன்னா அவங்க ரெண்டு பேருக்கு குற்றம் செஞ்ச மாதிரி. அதான் நான் போகிறேன், நான் போயிட்டு திருப்பி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு தான் சொன்னார். இயேசு அனுப்புவேன்னு சொல்லல, பிதாவை அனுப்புவேன்னு சொல்லல. இப்ப நம்மள்ட்ட யாரு? இதுதான் ஒவ்வொரு சபையிலும் என்ன செய்வாங்க? பரிசுத்தாவி இறங்கு, பரிசுத்தாவி. பரிசுத்தாவி இறங்குறது அவனுடைய செய்கையில தான். அவனுடைய செய்கை, அவன் என்ன செஞ்சிருக்கான்? நேற்று ஒரு டிவி பார்த்தேன், பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி கட்டுறான். அந்த ஊழியக்காரன் ரூங்கிறான், அப்படியே எல்லா சாயிறான். பரிசுத்தர் சாயிரத்துக்கு எந்த இடத்துல வேதம் சொல்லு? வேதம் தெளிவா சொல்லிக்கிறது, நீங்கள் உலகத்திசையில் போய் பலரை சீசராக்கி பிதா குமார் பரிசுத்தோட ஞானஸ்தானம் கொடுங்க. அதே சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பலனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப பலன் உள்ள ஆவி எப்படிங்க கீழே படுக்கும்? ஒருத்தன் வல்போ அந்த மாதிரி குடிக்கிறான். இதையும் கிறிஸ்தவன் பார்த்துட்டு பல்ல காட்டிட்டு இருக்கானா அவன் கிறிஸ்தவனா முட்டாளான்னு தெரியல. ஒரு பரிசுத்தாவியா இருந்தா கூட இல்ல. நல்லா கேட்டு இன்னொரு, ஏன்னா புரியாத கிறிஸ்தவர் 999 பேர் இருக்காங்க. ஒரு முஸ்லிம் நல்ல அழகா சொன்னார், நாங்கள் இந்த வருஷத்துல இத்தனை % இருந்தோம், இப்ப இத்தனை % கூட்டி இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவ 2 விழுக்காடு இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து அரை மடங்கு கூட ஏறலன்னு சொன்னாங்க. எல்லா தெய்வத்தை விட நம்ம தெய்வம் வயசுன்னு பேசுறோம். ஜனங்க இல்லையே. அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை பேசுறது, அடுத்தவனோட வாழ்றது, அடுத்தவனோட இருக்கு, இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையா இருக்கிறதுனால தேவனை தேடி இயேசு கிறிஸ்துவை தேடி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வது எந்த கிறிஸ்தவனுக்கு இல்ல. ஊழியக்காரன் சொல்றதுல கேட்கறதுக்கு எந்த ஆள் இல்ல. அதனால கிறிஸ்தவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்ப நான் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத எனக்கு தேவன் வெளிப்படுத்துவார். எலியா நல்ல பிரதிஷ்டப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனை ஆற்றங்கரையிலே இப்போ உட்கார வச்சப்ப உனக்கு காகத்தை கொண்டு சோறு போடுவேன்னு சொன்னாரா?
அப்ப அவன் எந்த நம்பிக்கையில போயிருப்பான்? என் தேவன் போக சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய தேவைகளை அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில போனா அவருக்கு கால்களை கொண்டு ஆகாரத்தை போஷித்தார். அதான் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா எல்லாம் நடக்கிறது தேவன் ஒருவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், வார்த்தை பேசுறது கரெக்டா பேசுங்க, செய்யற காரியத்தை கரெக்டா செய்யுங்க, நடக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்க. எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு அனுமதிக்கிறாரு. அனுமதிக்கும் பொழுது அப்ப நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? என்னதான் பைபிளை கரைச்சி குடிச்சாலும் லட்சத்து படிச்சாலும் கூட அவன் மாறாவிட்டால் எல்லாமே ஜீரோ. இந்த இடம் லேசான இடம் இல்லைங்க. இப்ப லேஸ் ஆக்கிட்டாங்க. கண்டவங்களாம் ஏறுற மாதிரி என்னாச்சு, எல்லாரும் லேசு. அந்த ஊழியக்காரர் வருவாங்க, இந்த ஊழியக்காரர் வருவாங்க, ஆயிட்டு நல்ல ஊழியக்காரர் நிற்கிறது எங்க இருப்பான்? ஜனங்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான். அவனுக்கு மேடையெல்லாம் தேவையில்லை. ஏசி எங்கேயாச்சும் மேடை போட்டு பேசினாரா? மலை பரிசு மலை மேலே ஏறி காலை தூக்கி போட்டுக்கிட்டு 10 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அந்த 10 வார்த்தை இன்னும் கடைபிடிக்க முடியல. அவர் ஈஸியா சொன்னதே கடைபிடிக்க முடியல. அப்ப என்ன ஏசியானா எப்படி இருக்க முடியும்? தம்பி சொன்ன மாதிரி இருதயம் வெடிச்சு போச்சு. அந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் யாரை பார்க்கலாம்? அப்ப இருதயத்துக்கு தேவனுக்கு கனெக்ஷன் வச்சிருக்காரு. இப்ப நம்மள்ட்ட இருக்க இருதயத்தை வச்சு நான் தேவனை பார்ப்பேனா? நம்மள்ட்ட இருக்க இருதயத்தை தேவனை பார்ப்போமா? அப்ப எப்படி? அவருக்கு நல்லா தெரியும், இவனெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவனெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவனுக்கு எதுக்கு ஒரு பேசுறாங்க, அதான் போறப்ப அடிப்பது என்ன. என்னை உழுந்து முடிச்சோன்னு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு எல்லாரும் கேட்டாங்க. எனக்கு என்ன தெரியல, பிளைண்ட் ஹார்ட், கண்ணு மூடப்பட்டது, இடிச்சே தெரிஞ்சிச்சு. என் மக கூட சொல்றேன், நீங்க இடிச்சிருக்கையா அங்கிட்டு விழுந்து எனக்கு தெரியாது. பொழைச்சனால இன்னைக்கு பேசுறேன், பொழைக்கலன்னா எப்படியே நடந்துச்சு எப்படியே முடிஞ்சு போச்சுன்னு போயிருப்பேன். ஆனா எல்லாமே என் இறைவனுக்கு தெரியும். ஒரு அடையிலே சொல்லுவோமா, நான் பஸ் கடையில் இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும், என் மகளுக்கு தெரியாது, என் பேத்திக்கு தெரியாது, அங்க நிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய இறைவனுக்கு அந்த சாட்சி கொடுத்திருப்பாரானால் நான் இன்னும் எவ்வளவு முன்னெடுத்து வைக்கணும், கால இன்னும் எவ்வளவு முன்னெடுத்து வைக்கணும், எதை விடணும், இன்னும் விட முடியாத காரியம் எவ்வளவு இருக்குது. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவுங்கிறாங்க. விட்டது கையளவு தான், விடாதது கடல் அளவு இருக்கு. எப்ப விட போறோம்? எப்ப விட போறோம்? அப்ப ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உண்டாக்கின பொழுது ஆதாம்கிட்ட சொன்னாரு, எல்லா காரியத்தையும் சொன்னாரா? எல்லா காரியத்தையும் சொன்னாரா? சொல்லுங்க, எல்லா காரியத்தையும் சொன்னாரா? அவனை எப்படி நினைச்சாரு? தன் சாயலாகவே நினைச்சாரு. என்னைக்கு தன் சாயல் மாறிச்சு? என்னைக்குங்க தன் சாயல் மாறிச்சு? அவளுக்கு ஒரு துணையை கொடுத்த உடனே, துணையோட வார்த்தையை கேட்ட உடனே, துணையோட சொன்ன செயலை செஞ்ச உடனே இருக்க இடமும் தெரியல, அவனுடைய வாழ்க்கையும் தெரியல, அவன் போகக்கூடிய இடத்த மூடப்பட்டது. இதான் ஏன் சொல்றாரு, பிதாவானவர் மோசேக்கு சொன்னார். யாத்திராகம் 34 நினைக்கிறேன், 34 பாருங்க. யாத்திராகமும் படி
படிமா 34 34 படிங்க. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் நல்லா படிப்பாருங்க. ஏன்னா நான் படிக்க முடியலனால நான் இப்போ கூட சொன்னேன், என் வாழ்க்கை எனக்கு தூக்கமாக இருக்குமா, கை வேற வலிக்குதுமா, இதோட பேச அசிங்கமாக இருக்குமா, எல்லாம் சொன்னேன். இல்லையே அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாருங்க. ஒரு பக்கம் அப்படி, ஒரு பக்கம் இன்னைக்கு நிற்க சாவுடன் என்ன செஞ்சிருக்காரு, தூக்கி இருக்கவருக்கு நான் சாக்கு சொன்னேன்னா என்னாட்ட முட்டாளு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசிட்டு போ. அது இது மாதிரி வார்த்தை எடுப்புன்னு எனக்கும் தெரியாது, இது மாதிரி வார்த்தை எடுப்புன்னு எனக்கு தெரியாது. அப்ப சொல்றாரு பாருங்க, சீக்கிரமா. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு பிரவேசித்ததும் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே தனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனுடைய பிரகாசம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? அவனுடைய பிரகாசம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? தேவனுக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ உன்னுடைய பிரகாசம் யாருக்கு தெரியணும்? தேவனுக்கு தெரியணும். ஆனா மோசேயோட பிரகாசம் அவன் வெளியே வந்த உடனே ஜனங்கள் மூஞ்சிய பார்த்தோன்னு என்ன செஞ்சா? முக்காடு போட்டுட்டான். பார்க்க முடியலங்க. அதான் ஏதேன் தோட்டத்திலே அவன் இருக்கும் பொழுது யாதாம் எப்படி இருந்தானா? பிரகாசமா இருந்திருக்கான். எப்படி இருந்திருக்கான்? தேவனோடு சேர்ந்து அவன் ஒரு பிரகாசத்தில் இருந்திருக்கான். என்னைக்கு துணைன்னு வந்துச்சோ அன்னைக்கு வேணன்னு. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் எப்படி உற்பத்தி ஆனாங்களோ அப்படி அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா 600-400 பிள்ளைகளை கற்பழித்து சாவடிச்சு போட்டிருக்காங்க. இப்ப பெண்கள், ஒரு லேடியை நேற்று பேசுறா, பெண்களை வந்து செக்ஸுக்கு தான் வச்சிருக்காங்க, வேற எதுக்குமே அவங்களை பிரயோஜனப்படுத்துறது இல்ல. ஏன் ஏன் பெண்கள் பெண்களாக இல்லை. பெண்கள் உலக வாஞ்சியில போக போக என்ன ஆனாக்க அடுத்தவங்களுக்கு கனவு பொருளாதாரம். ஏன் பொண்டாட்டியோட அவன் நல்லா இருக்காளே, யாராலங்க? அன்னைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நான் எங்க உயர்நாமல இருக்கும் பொழுது அந்த நாத்து நடுவாங்க. நாத்து நடுப்ப எல்லாருமே அந்த பூப்பாச்சி சேலை கட்டியிருப்பாங்க. மார்க்கு துணி இருக்கா தெரியாது, எல்லாம் எடுத்து போட்டு இருப்பாங்க. அதுல யார் அழகு இருக்காரு தெரியாது. ஆனா இன்னைக்கு வசதிக்கு தகுந்தாப்புல அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். எனக்கு இது மாதிரி ட்ரெஸ், இது மாதிரி பவுடர், இது மாதிரி சீவல். யாரு பார்க்கங்க? யாரு பார்க்க? இது மாதிரி செய்யும் பொழுது அந்த பெண்ணை ஒருத்தர் பிடிச்சிட்டா, இழுத்துட்டா, கடிச்சிட்டான்னாக்க ஆயப்பனுக்கு கை கொடுப்பானா வந்து சொல்லுங்க. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு பெண் எந்த நிலையில போறாளோ அந்த பெண் எதுக்கு தகுதி என்று என் இயேசு ஒருவருக்கு நல்லா தெரியும். தருதலையா போறாளா, வாழ போறாளா, சாக போறாளா, ஐ டோன்ட் கேர். அவளுடைய தலையெழுத்த என் தேவன் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்குன்னு தெரியாது, நடந்து முடிஞ்சோன்னு நம்மளுக்கு தெரியும். பிறக்கும் போதே நல்ல அழகா இருக்கிறோம். பிறக்கிறது என்ன ஒரு அழகா இருக்க. அப்ப பவுடர் அடித்து பார்த்தோமா? பிள்ளை பவுடர் அடித்து பார்த்தோமா? ஆனா போக போக பவுடர், லிப்ஸ்டிக், லாஸ்டிக், அது போடு, இதை போடு, அதுக்கு இதுக்கு லொட்டு லுஸ்க்கு எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி வெளியே நின்னோன்னு அவ வந்து பார்க்கறப்ப யாரு பார்ப்பான்? பார்ப்பான். அது பாருங்க, வடநாட்டுல இருந்து ஒரு ஸ்கூலுக்கு போற 16-18 வயசு பிள்ளைய கெடுத்துட்டான். 17 நாள் கழிச்சு அவனை தேடி பிடிச்சு பார்த்துருக்கீங்க.
காரணம் காரணம் மனுஷனுக்கு இந்த ஒண்ணு தாங்க இலவசமா கிடைக்கிறது. நல்லா கேட்டுக்கங்க, இந்த செக்ஸ் லைஃப் மட்டும் தான் இலவசமா கிடைக்குது. அது இலவசமா கிடைச்சா குடியே முழுகி போயிடுது. ஓப்பனா சொல்றேன். அது அவளுக்கு பிரியமா நடந்து முடிக்கலன்னா அவ சாகுறா. பிரியம் நடந்தா அவன் ரோட்ல வந்து நிக்கிறான். யோசனை பண்ணிக்கங்க. உங்களை பிறக்கும் பொழுதே உள்ளங்கையில வரைஞ்சிருக்கார் மட்டும் இல்ல, உங்க தலையெழுத்தையும் அவர் வரைஞ்சி வைத்திருக்கிறார். என்னை கொண்டு நான் இங்க பேசுவேன்னா எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கெல்லாம் நான் பேசுற அளவுக்கு தகுதியும் கிடையாது. இன்னைக்கு பேச வைத்திருக்கிறாரானால் அன்னைக்கு உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறான். போயிருந்தனா இன்னொரு 20 நாள் ஆயிருக்கும். இந்த வார்த்தையை பேசுன்னு என்ன செஞ்சிருக்காரு? ஊர்ல எடுத்திருக்காரு. என்ன நடக்க போகுது? அப்ப யோபுடைய வாழ்க்கையிலே 2 காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். யோபுடைய காரியத்திலே 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரர் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். ஒரு அலிலா தெரியுமா? சொல்லுவோமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யோபுக்கு தெரியுமா? இல்ல யோபுடைய மகனுக்கு அது தெரியுமா? தெரியுமா? அவன் வந்து யோபுட்ட சொல்றான், உன்னுடைய எருதெல்லாம் அப்ப என் தேவனுக்கு எப்படியாப்பட்ட வேதத்துல எல்லாமேங்க, யாரா இருந்தாலும் அவனுக்கு முன் அறிவு சொல்லி தரவில்லை, நடந்த பின்புதான் தெரியும். அப்ப இவ்வளவு நடந்து படிச்சு அவன் யோபு ஒன்னு சொல்றான் பாருங்க, கடைசி வசனம், இவைகள் எல்லாம் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை. என்ன செய்யலங்க? பாவம் செய்யவும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்னங்க செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? சும்மா சொல்லுங்க. இப்பெல்லாம் நடந்த என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கலாம் போட்டு சுக்கு சுக்கா உடைச்சிருவோம். அதுபடி நான் சீக்கிரம் படிச்சு கொடுக்குறேன். இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, பாவத்தை செய்யறதுக்கு தூண்டவும். பாவனா நான் செய்யல, அடுத்தவங்களே செய்ய விடல. யாரை செய்ய விடல? யாரை செய்ய விடல? 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, அவளையும் தேவன் தண்டிக்கிற மாதிரி யோபு தண்டிச்சான். நீங்க நம்ம சொல்லுவோமா? உனக்குமே தெரியும், 4-10 மாசம் சுமந்து பெத்த புள்ள. எப்படி சொல்லுவாங்க? நான் தான் 10 மாசம் சுமந்த பிள்ளைய ஈஸியா எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு போய் வாழ்த்து சொல்ற சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்ப நம்ம வீட்டிலேயே கணவன் மனைவிக்கு வேற்றுமாறி இருக்குமானால் யோபுடைய வாழ்க்கையை நினைச்சுக்கங்க. யோபுடைய நிறைய காரியம் கத்துக்கணுங்க, நிறைய இருக்குங்க. அந்த 42 அதிகாரத்துல ஒருத்தர் நல்லா படிச்சான்னு வச்சுக்கோங்க, இயேசுவே அங்க உள்ள வந்துருவார். என்னைக்கோ படிச்சது இன்னைக்கு பேசிட்டு வரேன். என்னன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யோபுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியாது. என் பிள்ளைலாம் சாவும் தெரியாது, என் 6 மாடு ஒட்டுறவங்க சாவும் தெரியாது. ஆனால் என் தேவன் செய்வார், செய்ததை திருப்பி செய்வார். அழகே சொல்வோம். அப்ப யோபுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யும் பொழுது
யோபுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, யோபே சொல்றாரு. இந்த வார்த்தை சொல்லிவிட்டு 42ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறாரு. 42:1-2 என நேரங்கள் இல்லாதனால. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்ன சொல்றாங்க? நடக்கிறது யாருக்கு தெரியும்? தேவன் ஒருவருக்கு தாங்க தெரியும். ஆனா நமக்கு சோறு வெந்துச்சுனால கூட 7 தடவை பிணைஞ்சி பார்ப்போம். கண்ணால பார்த்தாலும் வெந்துச்சு சொல்லுவோமா? என்னதான் நம்ம சந்தேக புத்தி போகாது, சாகுற வரைக்கும் போகவே போகாது. குழம்பு என்னதான் செஞ்சாலும் எடுத்து போட்டு நக்குனாதான் உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, சப்பு இருக்கு, தவறு இருக்குங்க. என்கிட்ட ஒரு மாஸ்டர் இருந்தான், ராஜான்னு ஒருத்தன். அவனை தான் கேட்டரிங் செஞ்சிட்டு அவன் எல்லாம் அளந்த தண்ணி ஊற்றுவான். அவனை எப்படி சொல்றதுன்னு தெரியாது. பிளாஸ்டிக் கூட வரிசையா வச்சிருப்போம். இருந்து எல்லா கூடத்தையும் ஊற்றி ஊற்றுவான். ஊற்றிட்டு அரிசியை போய் கொடுப்போம். எல்லாம் கொட்டி கிண்டி பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸ் மூடியில் நமக்கு பிரியாணி எடுத்து கொடுப்பான். சாப்பிடுங்க காரணம் சுதியா. அவன் நாக்கில் நக்கிறதுல அது தண்ணி எவ்வளோன்னு தெரியாது. அவனை நேற்று ஒரு சமையல்கார்ட்ட பேசினான். சின்ன பையன் இருந்தா 20-25 வயசு. அன்னைக்கு ஒரு சமையலையே தேவன் அவனுக்கு அந்த அறிவை கொடுத்திருப்பாரானால், நீ வேத புத்தகத்தை வச்சிருக்க உன் கையில இருக்கவங்களுக்கு உனக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல உளுந்து எழுச்சோன்னு அறிவு கொடுக்குறாரு. உழுவுறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருப்பேன்? என்னை சேஃப்டி பண்ணியிருப்பேன். அப்ப நான் இன்னும் என்ன போகணும்? போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. போ. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்மளோட சிந்தனைகள் அப்ப போயிட்டே இருக்கிறோம். அப்ப நம்மளோட சிந்தனைகள் நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது. அப்ப வேதத்துல நிறைய காரியம் யோபுடைய வாழ்க்கையில சொல்ற. படிச்சிட்டியம்மா 10:40. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பது. என்ன சொன்னாருங்க? அவர் என்ன செய்ய நினைச்சது தடைபடாது. சொல்லுங்க பாப்போம். இப்ப இதை எத்தனை தடவை படிச்சிருப்போம் இந்த வசனம்? நானே 1,00,000 தடவை படிச்சிருப்பேன். ஒரு நாள் 2 நாள் 1,00,000 தடவை படிச்சிருப்பேன். 1,00,000 தடவை மெமரியா பேசிட்டு இருப்பேன். என்ன செய்ய நினைச்சு தடை வராது? சொல்லுங்க பாப்போம். என்ன சேரு அவர்கிட்ட என்ன இருக்குது? கர்த்தர்ட்ட என்னங்க இருக்குது? அப்ப யோபுடைய வாழ்க்கையில அவன் சொல்றான். என்ன சொல்றான்? என் பிள்ளைங்க, என் பொண்டாட்டி எல்லாமே என்ன எல்லாம் சைலண்டா போயிட்டாங்க. நீ செய்ய நினைச்சது சரியா போயிடுச்சுன்னு அவன் மனித கணக்குல பார்த்துட்டு இருக்காங்க. யோபு நல்லா கேட்டுங்க. யோபு ஒரு பெரிய ஆள் அல்ல. ஆனா என் தேவன் பெரியவராய் இருப்பதனால்தான் அந்த கடைசி 3 வசனம் சொல்றாரு. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திக்கு போல் சௌந்தரியமான பெண்கள் காலையில சொல்லுவோமா? எப்படி செஞ்சாருங்க என் தேவன்? என் தேவன் என்ன? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுங்க. ஆனா நம்மளுக்கு அழிவு மட்டும்தான் தெரியும், உற்பத்தி நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு பரீட்சையில எல்லா பேப்பரும் எழுதிருக்க, எல்லா கொஸ்டின் நல்லா தான் இருப்போம். 9 தடவை ரிப்பீட் பார்த்துருப்போம். பார்த்து கடைசியில பேப்பர் வாங்க வருவோம், டக்கு டக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு மார்க் 100க்கு 100 எடுப்பியாமா? நான் நல்லா தாமா செஞ்சேன். என்ன வார்த்தை? நடக்கவும் செய்வார், நடந்ததை மாற்றி அமைக்கவும் செய்வார் என் தேவன் ஒருவரே. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போ உங்களை கொண்டு என்ன செய்ய போறார்? இன்னைக்கு தீர்மானம்.
உங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு? அப்ப செய்யற அளவுக்கு நீ என்ன இருக்கணும்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுத்துருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சீக்கிரம் படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. போதும். இந்த வார்த்தை என்ன இருக்கு? இந்த வார்த்தை யார் சொன்னா? ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆயிட்டானா? அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமான்னு கேட்கறது தெரியாது. அப்ப என் தேவன் எது செய்ய வேண்டும், எது நடக்க வேண்டுமோ அது செய்வார். ஆனா ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் இனத்தாரையும் உன்னுடைய தேசத்துல உள்ள உன்னுடைய பொருள் நல்லா கேட்டுங்க. அடுத்த பொருள்ல சாபம் உண்டு. அடுத்த பொருள்ல சாபம். உனக்கு உடம்பு உள்ளது, உன் பேர்ல உள்ளது, உனக்கு உள்ளத மட்டும் எடுத்துட்டு வா. அவன் இது அண்ணன் தம்பி எதை எடுத்துட்டு வராத, உன்னை வச்சு காரியத்தை செய்வார். அப்ப சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப அந்த வசனத்தை பற்றி மறுபடியும் படிமா, சீக்கிரம் படி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்திருக்காரா? பெருமைப்படுத்துறது ஆபிரகாமுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இப்ப ஒரு ஊழியக்காரன் பேசுறான், அவனை யார் பேசுறா? நம்ம பேர் அரை விசுவாசி பேசுவோம். அவன் நல்ல ஊழியக்காரன், நல்லா பேசுவாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமுடைய நிலையிலே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் உயர்வான் என்று அவனுக்கு தெரியாதுங்க. ஆமென். ஆபிரகாம் தெரியாது. அல்ல கீழே போட்டா 75 வயசு அவனுக்கு போட்டிருக்காங்க. 75 வயசுல வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னை பெரிய ஜாதி ஆக்கு நினைக்கிறியே, என் பொட்டாட்டி ஒரு வேலைக்காரியை கொடுக்குறா, அவள்கிட்ட நான் புள்ளை பெத்தா எனக்கு சுதந்திரவாளி ஆகுமா என்று கேட்கிறான். மனுஷனுடைய குணத்துக்கும் கடவுளுடைய குணத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஆனா ஆபிரகாம் நம்ம பெருசா சொல்றோம், அவனை ஒரு கெட்டில் வச்சிருக்கிறோம். ஆனா அவனுடைய குணம் எப்படி இருக்குது? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? ஆபிரகாம் நான் தப்பா பேசல. அவர் சொன்னாரு, மனைவிக்கு அட்வைஸ் பண்ண முடியல ஆபிரகாமால. காரணம் குடும்ப பிரச்சனை. நம்ம வீட்டுல இருக்க மாதிரி தானே அந்த வீட்டுல இருக்கும். ஆனாதான் இயேசு பிதா ஆதாம உண்டாக்குற உடனே அவன் தனிமையா இருப்பது நல்லதில்ல. அப்ப அவனை கெடுக்கணும் செஞ்சாரா? ஆதாம கெடுக்கன்னு பண்ண கொடுத்தாரா? நல்லதுன்னு நினைச்சு கொடுத்தாரா? தோஷம் தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் படி. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று என்ன சொல்றாருங்க? நல்லா புரிஞ்சுக்க. இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. நான் ஒரு எழுத்தானாலும் நான் படிப்பேன். அதனாலதான் என்ன எல்லாரும் பேசுறது கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஒவ்வொரு மனுஷனுக்கு வரிசையில் கேட்ட மார்த்தாள், ஸ்டீபனுக்கு எடுத்த ராணி, என் மகளுக்கு எடுத்த பாருங்க. எவனாச்சும் சொல்லுங்களேன், நான் குற்றப்படுத்தல. என் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டின்னு எவனா சொல்லியிருப்பாங்க ஒரு ஆம்பளை? சொல்லுங்க பாப்போம். என் பொண்டாட்டி மாதிரி நல்ல பொண்ணு சொல்ல முடியுமா?
ஏங்க கொடுத்த சொல்லுங்க, அவரு தானே கொடுத்தாரு. படிங்க, சீக்கிரம் படுத்து. ஏன்னா நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டதுனால தெரிய மாட்டேங்குது. படிங்க, சீக்கிரம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. நல்லதல்லன்னா எதுக்கு? அவன் பரிசுத்தத்துல இருக்கான். ஆதாம் எதுல இருக்கான்? அதான் தெரியுதா, புரியுதா உங்களுக்கு? துணை இல்லாதனால தேவனோட பேசிட்டு இருக்கான். துணை கொடுத்தோன்னு யார்கிட்ட பேசுறான்? எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டுமோ அதை விட்டுட்டு அடுத்தது ஸ்பெண்ட் பண்ணிட்டான். அதனால வந்த கேடு என்னாச்சு? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை 2 வசனத்தை சீக்கிரம் படிக்க முடியுங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் நல்லா கேட்டு, நல்லா படிமா, பொறுமையா படிமா. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை எங்க எடுத்தாருங்க? எங்க இருந்து மண்ணை எடுத்தாரோ அங்க இருந்து பிடுங்கி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உன்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கா? அதான் புருஷன் பொண்டாட்டியோட சண்டைனா எங்க போவாங்க? பிறந்த வீட்டுக்கு போவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் கரெக்டா இருக்கா? வேதம் கரெக்டா தான் இருக்கு. நம்ம தான் படிக்கிறது தப்பா படிக்கிறோம். நீ போடி, உங்க ஆய் வீட்டுக்கு போடி, எங்க போய் சொல்லுவோம்? இல்ல எவ்வளவு போட்டு பிடிக்கல போய் சத்து தாண்டிட்டு சொல்லுவோமா? அப்ப நம்மளுடைய சிந்தனை முதல் மனுஷனுக்கு எப்படின்னா நம்மளுக்கெல்லாம். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கல்யாண பத்திரிகை மேல அடிச்சா நமக்கு சரண் கோவம் வந்துடும். கடவுள் இன்னொரு மனுஷன் கிடைக்காது படம், அது 4 நாளா கலந்துட்டு வந்தோம். ஒரு கருத்தர் கொடுத்த வசனங்க, அது நல்லா படி. கர்த்தர் கொடுத்தா பிரிக்க மாட்டாரு. கர்த்தர் கொடுக்கலன்னா பிரிஞ்சு போயிடும். எத்தனை குடும்பம் டைவர்ஸ்ல இருக்கு? எத்தனை குடும்பம் புருஷன் முன்னாடி பிரிஞ்சு வாழ்றாங்க? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் என் மனைவி எனக்கு பிடிக்காதுதான். ஆனா அவளை கடைசி வரைக்கும் என்ன செஞ்சேன்? டைவர்ஸ் பக்கம் போய்க்கல. அவங்க சொந்த வீட்டு கூட நான் போவேன். எனக்கு பிடிக்காதுதான். அவள் எனக்குரியவள். நல்லதை கெட்டதை நான் அனுசரிச்சுக்கணும். அதனால கடைசி வரைக்கும் என் மேலதான் பாசத்தை வச்சால ஒழிஞ்சி மற்றவங்க யார் மேலே என்ன செஞ்சாரு? பாசத்தை வைக்க முடியாம போயிட்டான். அந்த பாசம் தான் இன்னைக்கு நெருக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஆணுக்கு தேவன் உண்மையான பெண்ணை கொடுத்திருப்பாரானால் என்ன இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இப்ப படிச்ச அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்துல படிச்ச அனனியாவுடைய காரியத்தை, அனனியாவுக்கு நல்ல ஒரு கொண்டாட்டி கிடைச்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பா? என்ன செஞ்சிருப்பா? அது நம்ம வீட்டுல நடக்கதான் நடக்கலையா? நடக்கதான் நடக்கலையா? நீ கிரியமா ஆக்கின பொழுது அது உன்னுடைய பொருள் அல்ல, அது இறைவனுடைய பொருள். அதுல நீ பங்கு போட்டதுனால 2 பேருடைய வாழ்க்கையும் வீணாய் போச்சு. அப்ப சொல்றாரு, என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது, என் இறைவனை தவிர. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் சொல்றாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். ஒருவனும் என்னிடத்திலிருந்து அவன் உண்மையான பொண்டாட்டியை கொடுத்திருந்தானோ, உண்மையான புருஷனை கொடுத்திருந்தாலோ தேவன் அவனை பிரிக்காம வச்சிருப்பாரு. இப்ப சில ஊழியக்காரர்கள் நல்லா சொல்றான், நீ செத்தாலும் சரி, மனைவி செத்தாலும் 2 பேரும் ஒன்னாதான் பரலோகத்துக்கு போயிடுவோமா?
இருவரும் ஒரே மாமிசமா இருந்தா ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ஒரே வாழ்க்கை. அதுக்கு ஒரே ஒரு காரணம். கை வச்சு படிங்க கொஞ்சம், அப்படி அது அந்த இடத்த கையை வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிங்க. அப்பொழுது ஆதாம் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து, பாருங்க, தேவன்கிட்ட எடுக்கல, நல்லா கேட்டுக்கங்க. தேவன்கிட்ட எடுத்திருந்தா அவள் உண்மையான ஏவாளா இருந்திருப்பா. அவன் தேவன்கிட்ட எடுக்கிறதுனாலதான், மனுஷன் எடுத்ததுனால. அடுத்தது சொல்றாரு, சீக்கிரம் படிச்சு முடிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் இசைந்திருப்பாள். என்ன சொல்றாங்க? ஒரே மாமிசங்க. அது கீழே படிங்க, அடிச்ச பார்த்த இருவரும் இருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நம்ம வீட்டுல அப்படி இருப்போமா? இருக்க முடியுமா? நான் குளிச்சுட்டு வந்து ஜட்டி மாட்டினால என் பேருக்கு சொல்லுவா, தாத்தா ஜட்டியில ஓட்ட இருக்கு தாத்தா. இதெல்லாம் அது சொல்லணும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு புருஷ பொண்டாட்டி கிடைக்குமா? கிடைக்குமாங்க? இல்ல அப்படி தேடி கொடுத்துருப்பாங்களா? கிறிஸ்தவம் கூட முட்டாளா இருக்கான்னு இருந்தாங்க. நல்லா படிச்சு, நல்லா செஞ்சு, நல்ல துணைகளை தேடி கொடுத்து பாருங்க, அதை நீடித்து வாழ்ந்து கரெக்டும். இல்லாட்டி வாழ்றது கஷ்டம். விதானத்து ஒரு சாமியார் ஒருத்தர் பேசினார். அவர் தான் சொன்னார், நீங்க அந்த கோயிலுக்கு வர்றப்ப செருப்பெல்லாம் போட்டு வாரீங்க, உங்களுக்கு எத்தனை தர புது சாமியார் அல்ல, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு இது போட்டுருந்தார். அது அப்படி கொஞ்சம் கூட என்ன செய்யறது, உங்களை மாரடிச்சுக்கிறதா இப்படியே சொல்றாரு. உங்களை போய் சொல்றதா எனக்கு தெரியல. ஒரு முஸ்லீம் அப்ப எடுத்து சொன்னார், அவன் ட்ரெயின்ல பயணம் செஞ்சாலும் சரி, பஸ்ல பயணம் செஞ்சாலும் சரி, இல்ல நடு ரோட்டில் நின்னாலும் சரி, ஒரு ஓரமா துண்டை போட்டு என்ன செய்வான், செருப்பை கழட்டி போட்டுட்டு தொழுகிறான். ஆனா அந்த ஜாதி பெருகுது, உன் ஜாதி பெருக மாட்டேங்குது. நிறைய பேர் போதிக்க வந்துட்டாங்க, ஆனா கேட்கறதுக்கு சரி இல்லாத காரணம் உலக வாழ்க்கை. உலகத்துல என்ன சம்பாதிக்கணும், என்ன வாழணும், அதை வந்து அவன் இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுக்குதான் கால்குலேஷன் பண்ற முடிஞ்சு வேதத்தை நான் முழுசா அறிஞ்சு நான் பேச வேண்டும் என்ற எந்த கிறிஸ்தவனுக்கு அடையாளம் இல்லை. நான் நிறைய பேர்த்த வர சொல்றேன், வந்துதான் எந்த பேசணும், நான் தான் கண்டிஷன் போடுறேன். வாடியா வந்து நான் புல்பிட்ல இருந்து பேசு, என்ன கத்துக்கிய பேசு. சும்மா வந்து உட்காந்துட்டு வந்தாரு, அவர் யாருக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாரு தெரியுமா? வந்தாரு போயிட்டாரு. இதன் மேல உற்சவர்கள் போடுவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு இலவசமா எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார் யாரை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா என் தேவன் கொடுப்பாரானால், படிச்சிட்டியாமா? யோவான் 10:18 படிச்சியா? கை எல்லாத்துலயும் கையை வச்சுட்டு எடுங்க. நீங்க எடுக்க முன்னாடி நேரம் ஆயிடுது. ஒருவன் என்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நல்லா கேட்டுங்க, அவர் சேர்த்ததை பிரிக்க முடியாதுங்க. எதா இருந்தாலும் கழுத குதிரையா இருந்தாலும், குதிரை கதிரையால் சேர்ந்திருந்தா கூட பிரிக்க முடியாது. நீ கதிரையா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் பிரிக்கிறது பிரிச்சே தீர்வார். படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. மாட்டான், நான் அதே கொடுக்கிறேன், கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என் ஆண்டவருக்கு என்ன இருக்குது, என்ன நடக்கு நான் செய்வேன்டா, செஞ்சே அதை செய்வேன். இந்த இடத்துல என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். நான் மரண படுக்கையிலே நான் படுத்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. தட்டுனாங்க, தட்டுன்னு முடிச்சோன்னு பார்த்தோன்னே
மக்களை பார்க்கல, அந்த பஸ்ஸோடைய வீடை தான் பார்த்தேன். அப்போ வீடை பார்த்தோன்னே என் பேத்தி அடுத்தது பார்த்தேன். அவள் அப்படியே குப்பிரிக்கா படுத்திருந்தான். ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? அவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ தேவனுடைய சார்ந்தவர்களுக்கோ அவர் நிழலாய் இருக்கிறார். பாட்டு பாடுறவங்க எனக்கு அது காலைய மாற்ற கேட்டேன். நம்ம எல்லாமே மறந்து பெரும்போட இருக்குமா? இந்த வசனம் இருக்குன்னா அப்படி வசனமே இல்லைங்கிறான். அது கடவுள் எங்க உணர்த்தினாரு? உதயவர் கண்மலையில சொன்னார். சங்கீதம் 121:5-6 தொடர்ந்து படிச்சு கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். என்ன இருக்கிறது நம்மளோட? அப்ப நிழல்னா யாருங்க? என்னோட நிழல்ல யார்கிட்ட இருக்காரு? என்னோட இருக்கிறவர்கள் தான். அந்த பஸ்ஸுக்கு அடியிலிருந்து வெளியே எடுத்த உடனே சொன்னேன், என் பேத்தியை பாருங்க, அவளை கொண்டு போய் அவங்க அம்மா கையில் ஒப்பாருக்கு. என்னுடைய ஒரே ஆசை, எனக்கு என்ன அடிபட்டு ரத்தம் ஊத்துது, எல்லாம் ஊத்துது, ஆனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா முதல் ஆட்டை பிடிச்சி கொண்டு போய் அவ கையில கொடுத்து முன்னாடி பார்த்துருவா. அதுக்கப்புறம் எனக்கு பாரு. இதை ஏன் சொல்றேன்னா, சங்கீதம் 91:8 ஒரு சீக்கிரம் முடியுங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை காலத்துக்கு வரும் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை. எந்த தூதர்கள் வந்திருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். என்னை தூக்குனது ஒரு பைபிள்காரன் கிடையாது, எல்லாம் மாற்றான் கட்சிக்காரன். என்னை தூக்குனது, வண்டி எடுத்து போனது போலீஸ் எல்லாமே மாற்றான் கட்சிக்காரன். அப்ப தூதர்னா என்ன? அவன் இந்து மதத்திலேயோ முஸ்லிம் மதத்திலேயோ அவன் நல்லது செய்யும் பொழுது நல்லது செய்யக்கூடிய காரியத்தை நம்மளுக்கு கொடுத்து ஒரு தூதனாக அனுப்பி வைத்திருக்கிறார். அப்ப எப்படி இருக்கிறோம்? இப்ப நான் அடிப்பட்டவன வர்ஜின் தெரிஞ்சிருக்கணும், லியோக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து ஒடியாந்து என்ன தூக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சது யாரு? அடிப்பட்ட இடத்திலேயே தேவதூதர் என்ன வச்சிருக்காரு? தேவதூதர் வச்சிருக்காருங்க. இதை என் பேத்தியை தூக்கிட்டு கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வரலாம், சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கு வரலாம். அப்ப தேவன் யாருக்கிட்ட இருக்காரு? யார்கிட்ட இருக்காரு? உன்னுடைய வழி நல்ல வழியா இருந்தால் நல்ல வழிகளை அவருக்கு தேவன் எடுத்து காட்டுவார். அப்ப என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது தெரியாது. இன்னைக்கு பேசுவேனா? நான் போன வாரம் கூட கொஞ்சம் வசி பண்ணுவேன். என்னுடைய தலையெழுத்து இது மாறி போயிட்ட பிறகு இதுல நான் கான்சென்ட் பண்ணலனாக்க நான் வாழ்ற வாழ்க்கை வேஸ்டா போயிடும். அதனால இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் சிந்தனைகள். நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய்வாய். என்ன நினைக்கிறாயோ அதை செய்வாய். அப்பதான் சொல்றாரு, வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது பாருங்க. இப்ப பிதா வந்து இயேசுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்கிறார் பாருங்க. பிதாவுக்கும் இதுக்கு இயேசுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்கிறாரு? பிதா இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவர் சொல்றாரு, என் நேசகுமாரன் இவர் மேல் நீங்க எல்லாரும் பிரியமா வாங்கின்னு சொன்னாரா? சொன்னாரா? படிங்க, அந்த வசனத்தை படிங்க. எங்க இருக்கு? மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்போது அடுத்த வசனம் படி. அடுத்த வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று
ஞானஸ்தானம் பெற்று ஜனத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. யாருக்குங்க? வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்ப இயேசு பார்த்திருப்பாரா பார்த்திருக்க மாட்டாரா பிதாவை? ஏன் இதை எடுத்துனாக்க நம்மளுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்காமலே போயிட்டோம். அப்ப தேவனை பார்க்க முடியாதுன்னு யார்கிட்ட சொன்னாரு? மோசேகிட்ட சொன்னாரா சொல்லியா? என்னை பார்த்தீங்கன்னா செத்து போயிருவீங்க. அப்ப அவர் சொல்றாரு, படிங்க சீக்கிரம் படிங்க. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. யாருங்க இருக்கா? யாரு இருக்கா? நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோமா? நம்ம இயேசு மேல பிரியமா இருக்குமாங்க? இயேசுக்கு 1000 வேண்டும். அவர் பிரியமா நீ எப்படி இருக்கிற? பிரியமா இருக்கிறியா? அதனாலதான் அவர் பிரியமா இருந்தனால எல்லாத்தையும் வரக்கூடிய காரியத்தை தேவன் இயேசு காட்டினார். வரக்கூடிய காரியத்தை இயேசு காட்டினார். அது வரைக்கும் முன்னாடி உள்ள சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இயேசுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறிய உடனே புறா வடிவத்திலே வந்து இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருக்கவங்கள்ட்ட தாங்க நாளைக்கு நடக்க போறதை சொல்லுவார். ஒரு அடையில சொல்லுவோமா? அப்ப நீ பிரியமா இருந்தீன்னா, நீ ஒரு இயேசு கிறிஸ்துவா இருந்தா, நீ இயேசுவே நீ பெற்றிருந்தா, அப்படி இருக்க வந்தா உனக்கு நாளைக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 45 46 சீக்கிரம் படிச்சிருப்போம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு கண்டும் அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தனுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராது. அவருடைய கொள்கை என்ன இருக்குது? அந்த நன்மை வராதுன்னு சொன்ன வாயில தேவன் எப்படி அடைச்சார் பாருங்க. அடுத்து பாருங்க, அவருக்கு கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியுங்கிற அதிகாரத்தை இந்த இடத்துல வச்சிருக்காரு. படிங்க சீக்கிரம் படிங்க. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? கபடற்ற வெகுளிங்க. வெகுளி. தேவனுக்கு போறவன் எப்படி இருக்கணும்? வெகுளியா இருக்கணும். சூதுவாதோட போக கூடாது, பொறாமையோட போக கூடாது, கோபத்தோட போக கூடாது, திட்டோட போக கூடாது. நீ வெகுளியாக போனினா என் இயேசுவை கைப்பற்றி பிடிப்பார். அது வசனத்தை மறுபடி படிமா. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரதை கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். பாத்தீங்களா? அந்த வெகுளியில கூட உத்தமங்க. நம்மள சொல்லுவாங்க உத்தம கிறிஸ்தவன் சொல்லுவாங்களா? உத்தமக்கு எந்த ஒரு ஊழியக்காரனை சொல்ல முடியுமா? ஒரு சாமியார் சொல்ல, ஒரு அம்மாங்களை சொல்ல முடியுமா? எவனே சொல்ல முடியாது. நான் பேசுவேன். இந்த ஒரு வார்த்தைக்கு எந்த ஊழியக்காரனால இருக்க முடியாது. உத்தமமா இருக்கணும். சும்மா நடிக்கிறாங்க. உலகத்துல கிறிஸ்தவங்க நடிக்கிறாங்க. வாரிட்டு இப்பதான் அமெரிக்காலாம் அடிச்சுட்டு வருது. மேட்டூர்ல போன வாரம் நிலநடுக்கினாங்க. திருச்சியில வந்து ஒரு பரட்டு கட்டி போட்டாதான் எவ்வளவு பேர் கிறிஸ்தவன் மேல நிக்கிறான், எவ்வளவு பேர் கிறிஸ்தவன் உள்ள போறான்னு தெரியாது. படிச்சிருக்க சீக்கிரம் படிச்சிருப்பான். நல்லா கேட்டீங்களா? அவர்கிட்ட எப்படி கேட்கறான்? ஏசு நான் மைஜால வச்சிருந்தாரா? அப்ப தேவனோட சாயல்ல நான் இருந்தேனாக்க முன்பின் எனக்கு எல்லாமே தெரியும். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? முன்பின் என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அவர் இப்ப சொல்றாரு பாருங்க, படிங்க சீக்கிரம் படிங்க. இயேசு அவனை நோக்கி, நாங்க சொல்லுங்க,
பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு அப்ப ஒருத்தர் அப்ப போய் சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னாடியே யார் அறிஞ்சிருப்பாரு? ஊழியக்காரன் இல்ல, ஊழியத்தை சொல்ல போறான் பாத்தீங்களா, அவன் சொல்றது கேட்கக்கூடியவனை முன்னாடி தெரிஞ்சிருப்பாரு. அதான் சொன்னாரு, ஒருவன் தேவன் இழுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் என்னிடம் வர்றதுக்கு கடினம் என்று சொல்லிட்டாரு. படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சிருமா. பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே எங்க அடையாளம் சொல்றாருங்க? எவ்வளவு அடையாளம் சொல்றாருங்க? நம்ம சொல்லுவோமா? அத்தி மரத்துக்கு அடியிலே இருக்கும் போதே ஒண்ணு கண்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. நாத்தான்வே ரவி. பார்த்தீங்களாங்க, பார்த்தீங்களா? சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினாரு? சொல்ல சொன்னானா? ஏன் சொல்லுவாரா? என்ன தேவனுடைய குமாரன் சொன்னாரா? நீ செய்கையும் உன்னோட வார்த்தையும் உன் நடத்தையும் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப. இல்லைன்னா சாக்கடை பிள்ளைதான். அது லட்சாதிபதி இருந்தாலும் கோடி சொன்னாலும் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். இந்த பிளேட்ல போனப்போ ஒரு குரூப் இருந்துச்சு, அது போட்ட என்கிட்ட வச்சிருக்கேன். அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கும், உலகத்தான் பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கும். கொஞ்ச நேரமாக பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாம் செல்ஃபி செல்ஃபி எடுத்தாங்க. அடுத்த செல்ஃபி நெருப்புல போயிட்டாங்க. உனக்கும் அந்த சம்பவம் உண்டு, உனக்கு அந்த சம்பவம் உண்டு. என் தேவன் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி மாற்றி போட்டுருவார். அதனால இன்னைக்கு கொடுத்தனால பரிசுத்தமாய் கொண்டாடுங்கள். அதனால யோசுவா சொல்லுவான், இன்னைக்கு பரிசுத்தம், இன்னைக்கு பரிசுத்தம், இன்னைக்கு பரிசுத்தம், பரிசுத்தம் கத்துனா நாளைக்கு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சாக்கடை வந்து நாளைக்கு அற்புதம் நின்னா கழுதுதான் வரும், பரிசுத்தம் வராது. அப்ப என் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. இது முடிச்சிட்டோமா? அவருக்கு நடக்கக்கூடியதை அவரே சொல்றார், அவர் நடக்க வேண்டியதை அவரே சொல்றார். அதே மத்தேயு அதிகாரம் 16 அதிகாரம் 19, 20 கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருவேன், கட்டப்பட்டிருக்கும் எதுவோ. இது யாருக்கு சொன்னாரு? இது யாருக்கு சொன்னாரு? இந்த வார்த்தை யாருக்கு சொன்னாரு? பரலோக சாவி கொடுத்துட்டாரா? கொடுக்கலையா? அப்ப இயேசு போய் சொல்றாரா? இயேசு போய் சொல்றாரா? அந்த வசனத்தை மறுபடியும் படிமா. தருவேன், பூலோகத்தில் எதை கட்டுகிறீரோ கட்டப்பட்டிருக்கும், எதுவோ ஒரு அலையில சொல்லுமா. இது நடந்துச்சா நடக்கலையா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாருங்க. இப்ப அனானியாவை பத்தி பார்த்தோம். என்ன சொன்னாரு? 2 பேரும் செத்து போனாங்களா? கெட்டது நடந்துச்சு. அதே 2 அதிகாரத்தை தள்ளி பார்த்தீங்கன்னா அவருடைய நிழல், யாருடைய நிழல்? பேதுருடைய நிழல் பட்டோன்னு எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்படியா? அதான் திறவுகோல், அதான் திறவுகோல். அங்க கொடுத்த திறவுகோல் சாட்சி. நம்ம படிக்கிறது அவங்க நம்ம இன்ட்ரெஸ்டா படிக்கிறது இல்லை. ஏன்னா அடுத்தது புளி குழம்பு வைக்கணுமா, கறி குழம்பு வைக்கணுமா, நட்டு வைக்கணுமா, நேற்று அந்த குழம்பு வச்சு இந்த குழம்பு வச்சு இதான் நினைப்பு இருக்கும். ஆனா பைபிளை படினா படிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நல்லா கேட்டு கிறிஸ்தவனா மாறுன்னு ஆசைப்பட்டா பைபிளை தெரிஞ்சுக்க. நீ கை வச்சதெல்லாம் பொண்ணாய் வரும், இல்லாத கை வச்சதெல்லாம் உப்பாவே போகும். அப்ப நம்மளோட சிந்தனை, நம்மளுடைய செயல்கள் மாறி போக வேண்டுமானால் அது சொல்ற அடுத்த வசனத்தை படிமா, சீக்கிரம் படிமா. அப்பொழுது தம் கிறிஸ்துவை
தன்னை பத்தி சொல்றாரு பாருங்க. உன்னை பத்தி இப்ப சொல்லிட்டேன், இப்ப என்னை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கிறிஸ்துவாகிய இயேசு ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாரும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு வேண்டும் சொல்ல தொடங்கினார். போதும். என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, எனக்கே இப்படி நடக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்ப நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இயேசுவை சொந்த ரட்சகராயிட்டு அவருடைய வாழ்விலே அவருடைய பரிசுத்தாவில் இருந்தினா இன்னைக்கு நான் என்ன நடக்கு, நான் பஸ்ஸுக்கு அடியில போய் விழுவேனான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப போய் கிறிஸ்தவன் தான் நிறைய பேர் இருக்கான், ஊரை ஏமாத்துறவங்க தான் இருக்கிறான். ஆனா கடவுள் பொறுமையா இருக்கிறார். அது சொல்றாரு, நீடிய பொறுமையா இருக்கான். ஏன்னா கிறிஸ்தவத்தை சாவடிச்சோம்னா கிறிஸ்துவ தான் கேவலம். அதனால விட்டு வச்சிட்டு இருக்காரு. அவர் நினைச்சா என்ன, ஒரு நொடியில என்ன இருக்கும், தூள் தூளா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. பேருக்கு திறப்புகளை கொடுத்தாரு. ஆனா அவர் சொல்றான், அந்த இடத்துல சாத்தான் பேர் எடுக்கிறான். வெளியில சொல்லுவோமா? இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை, தேவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடு, அது உனக்கு வெளிப்படுத்துவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தானியேல் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரம் படிக்க முடியுங்க? தானியேல் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் எந்த பாத்திரத்துக்குங்க? பாத்திரமா பத்திரமா? நான் தான் காதல விழுவியா? சரி, என்னோட பாத்திரத்துல எழுந்து போட்டாங்க. ஆமா, இந்த வாடகை பாத்திரத்துல அதுல பேர் இருக்கும். அது நெருப்புல விழுந்துக்கிட்டு பாதி வெள்ளை இருப்பா, சேக்கா இருப்பா, அது தெரியும். படிக்குமா? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து, நல்லா கேட்டுக்கங்க, கையெழுத்து வைத்த பொழுது அவன் அறிஞ்சிருக்கான். அவன் முன்னாடி தெரியாது. அவனுக்கு தெரியுமா? அது கையெழுத்து வச்சப்ப தெரியும். படிச்சு பார்த்துருப்பானா? படிச்சு பார்த்துருப்பான. எல்லாம் சீக்கிரத்தை உள்ள இருக்குங்க, எடுத்து பார்த்தாதான் தெரியும். படித்த படிய அறிந்த போதிலும் போய் அவன் என்ன நினைச்சு போய் தேவன் உட்கார்ந்துருப்பான்? சொல்லுங்க பார்ப்போம். நான் பிழைக்கணும்னு வேண்டியிருப்பானா, இல்ல நான் சாகணும்னு வேண்டியிருப்பானா? ஊரே எதிர்த்து நிற்கிறது நல்லா தெரியும் அவனுக்கு. தானியேலுக்கு சட்டமும் போட்டிருக்காங்க, இப்படி இருந்தா சிக்க கோவில போடுன்னு தானியேலுக்கு நல்லா தெரியும். இப்ப அவன் தேவன்கிட்ட போய் என்ன வேண்டியிருப்பான்? நீ அந்த என்ன வேண்டுவ? உனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ பிரதர் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா என்ன வேண்டுவ? நல்ல நெஞ்சு வெடிக்கட்டியா சாவுனியான்னு வேண்டுவியா? என்ன வேண்டுவ? என்னங்க வேண்டுவ? இன்னைக்கு பொண்டாட்டி நான் வேண்டுனேன், அதான் சக்சஸ் ஆகல. ஆனா கடைசியா சொன்ன அவளை இருக்கக்கூடிய நாளை நீ ஒன்று பார்த்து வைக்கிறியா? அதான் சொன்ன. அதுக்கப்புறம் தான் ஜீவனை போச்சு. இது கிறிஸ்துமஸ்க்கு நான் பேசுறேன். நீ எவ்வளவு நாள் ஜீவனோட இருக்குமா இருமா? அவ்வளவுதான். ஜீவன் என்ற இல்லை, கொடுக்க வேண்டிய மேல. அவ படி நான் சீக்கிரம் படிச்சு முடிச்சிருவான் வசனத்தை. தினமும் 3 வேளை என்னத்துக்கு ஜெபம் பண்ணிருப்பான்? நல்லா கேட்டு இப்ப சொல்லுங்க. அது பத்திரத்துல கை வச்சு ஜெபம் பண்ண போனான். இப்ப என்ன ஜெபம் பண்ணிருப்பான்?
தானியேல் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? தானியேல் என்னங்க ஒரு புரிய வேணாமா? ஒரு ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் ராத்திரி ஜெபம் பண்ணு, பார்க்கல நம்ம புள்ள கொண்டாடிக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம்? புள்ள நல்லா இருக்கணும், புள்ள படிக்கணும், நல்லா காலேஜுக்கு போகணும், மேலே போகணும், அங்கே போகணும், அப்படியே மேலே போயிடணும். அவன் என்ன ஜெபம் பண்ண அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேதம் படிக்கிறது பெருசு இல்லை. அதனால வேதம் படிக்கிறேன்னு சொல்லுவேன். ஒன்று புரிஞ்சு படிச்சா படி, இல்லாட்டி மூடி வச்சிரு. வெறும் நவல் நாளை ஏதாவது படிச்சுட்டு போயிட்டு. நேற்று ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறாரு ஒருத்தர். அந்த சமாரிய சிறியை கொண்டாந்து நிறுத்தி இவள் மேல் கல்லெறிய வேண்டும், அது மோசம் சொன்னது. நல்ல அழகா சொன்னாருங்க. ஒரு இந்து மனுஷன் அவர் சொன்னாரு, இயேசு அவள் மேல் கல்லெறிய சொல்லிவிட்டால் அவர் செஞ்ச நடந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்டா போயிடும். அதே மறந்துட்டாரு. அடுத்து சொன்னாரு, அவளுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, நான் ஒரு நாள் வாழ்ந்த வாழ்க்கை போயிருமே என்று நினைச்சு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாத்துக்கும் பாவம் செய்யாதவர்கள். அப்போ உலகத்துல பாவம் செய்யாம எவனும் இல்ல. பாவம் எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். எப்படியாப்பட்ட கிறிஸ்தவனும் முஸ்லிமா இருந்தாலும் மாற்றானா இருந்தாலும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை மறைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, வயதான முதல் வாலிபர் வரைக்கும் எல்லாம் விட்டு விட்டு போனார்கள் என்று சொன்னார். ஆனா இங்க அப்படி போறல. ஆனா எல்லாரும் போனார்கள் தான் போறோம். நீங்க மாற்றம் பைபிள் எடுத்து நல்லா அழகா பேசுறாங்க. நம்ம என்ன பேச தெரியல, புரியல. படிக்கிறோம், மற்றதெல்லாம் படிக்க. ஒரு வீட்டு பத்திரத்தை கொடுத்தாலும் 7 உட்காந்து படிப்போம். இன்னும் இதை மாத்தி எழுதிட்டா, இதை இப்படி எழுதி, இதை இப்படி எழுதி, எல்லாமே செய்யறோம். ஆனா என் தேவன் சொல்றார், மாற்றி படிச்ச சீக்கிரம் தினமும் செய்து வந்த அவன் எதுக்கு இருந்தானா, அவன் இருக்க இடத்தையும் அவன் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையும் அங்க உள்ள மக்களுக்கும் அங்க இருக்க ராஜாவுக்கும் டெய்லி ஜெபம் பண்ணிருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் ஜெபம் என்ன இருந்துச்சு? நான் சாக போறதை பத்தி அவன் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எதுக்கு இருக்கேன், எதுக்கு வந்தேன், எதுக்கு இருக்கேன், நான் இந்த இடத்துக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். இதுதான் தேவன் மேல பிரியம். ஒரு கிறிஸ்தவ இன்னைக்கு நினைக்கிறோமா, இன்னைக்கு நான் உருவா இருக்கு, இன்னைக்கு என்னால எத்தனை பேர்த்த கிறிஸ்தவரை மாத்துறேன், கிறிஸ்தவனுக்கான எப்படி நடக்கிறேன், ஒருத்தன் கிடையாது. எல்லாம் டைம் பாஸ்ல ஓடிட்டு இருக்கு. கடைசி இந்த வருஷம் படிமா அதே 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 தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். அது 2 வருஷம் கழிச்சு பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது, கெபியின் கிட்ட நல்லா கேட்டுக்கங்க, கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள யாருங்க, யார் பேர் எடுத்தாங்க? அது வரைக்கும் முன்னாடி அவனை எப்படி கூப்பிட்டுருப்பாரு? எப்படி கூப்பிட்டுருப்பாரு? பேர் சொல்லிதான் கூப்பிட்டுருப்பாரு. இன்னைக்கு ஞானசான இடத்துல மார்த்தாளுக்கு மரியாதை வையே, மரியாதைக்கு மார்த்தாள் இந்த ஊழியக்காரன் சொல்லுவான். என் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு ராஜா வாயில பேர் மாத்துறாருங்க. உன் பேர் மாறப்பட்டிருக்கா? உன் பேர் மாறப்பட்டிருக்கா? சொல்லுங்க பாப்போம். என் பொட்டாட்டி பேர் சகாயராணி. பெரியார் வின்சென்ட் உடனே சொன்னார், சகாயம் என்ன நல்லா இல்ல, அண்ணாளுக்கு வைங்க. அண்ணா அண்ணாண்டு அள்ளிட்டு போயிட்டான். காரணம் இஷ்டத்துக்கு வாழ்க்கை, இஷ்டத்துக்கு பேச்சு, இஷ்டத்துக்கு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ மதத்தோட ஓடிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. அதனாலதான் காலில் வந்து காலில் பேசுறதே கிடையாது. பேசுனா பிரச்சனை வருது. அதுக்காக வாய் மூடிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எனக்கு எல்லாமே ஆணி வேறா தெரியும். இந்த ஒரு சின்ன ஜெபமே நம்மளுக்கு தெரியல. எப்போது வேண்டான் அவன் தன் உயிருக்காக வேண்டியிருக்கவே மாட்டான். அந்த உயிருக்காக வேண்டதுதான் அவன் சொல்றான். அப்படிமா அந்த வசனத்தை படிமா சீக்கிரம். தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தெய்வம்
தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என்ன சொல்றாங்க? நீர் என்றும் வாழ்க. அப்ப என்ன ஜெபம் இருக்கு அங்கேயும்? அந்த சிங்க கோயில்ல என்ன ஜெபம் பண்ணியிருக்கான்? ஒரு அநேகர் சொல்லுங்களேன், நம்ம செய்வோமா? நம்மள கிறிஸ்தவனா? இதெல்லாம் எடுத்து படிக்கணுங்க, ருசித்து படிக்கணுங்க. அந்த சிக்க கோயில கூட அந்த ராஜா நல்லா இருக்கணும், அவன் செய்யல, அவன் செய்ய வச்சுட்டாங்க. ஆனா அந்த ராஜா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நாங்க தானியேல். ஆனால் தான் தானியேலுக்கு யார் வந்தா? படிங்க, சீக்கிரம் படிங்க. சிங்கங்களில் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன இருக்கு? உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு என் தூதர்களை கொண்டு உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தை தானியேலுக்கு நிறைவேறிச்சா? அது நம்மளுக்கு நிறைவேறிச்சா? அப்போ வசனம் நீண்டெல்லாம் ஒட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கு தந்தவங்க நடங்கடாலாம் நடக்கணும். பாதம் கல்லில் இல்லாதபடி தாங்குவார்னாரு. யாருக்கு? உனக்கு தாங்கியிருக்காரா? தானியேல் தாங்கியிருக்காரா? அவன் சொல்றான், சிங்கங்களின் வாயை தேவதூதரால் கட்டப்பட்டிருக்க. சிங்கத்தின் வாய் யாருங்க கட்ட முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நான் கட்ட முடியுமா? என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? அப்ப கடைசி வசனம் சொல்றாரு, படிச்சு முடிச்சிருங்க. தானியேலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் பூமியிலும் அற்புதங்களையும் இருக்கிறார் என்று எழுதினேன். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியரின் கேரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இப்ப யாருங்க பெருமைப்படுத்தினா? யார் பெருமைப்படுத்தினா? தேவன் தானியேலை பெருமைப்படுத்த யார் வச்சிருந்தாரு? ஒரு ராஜா வச்சிருந்தாரு. அப்படியே ஏஞ்சி நின்று ஒரு வசனத்தை மட்டும் படிச்சோம்னோ, லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 15ல் ஒரு 2 வசனத்தை மட்டும் படிங்க. 5ஆவது வசனத்தை படிங்க. 4-5 படிமா. அது 99 ஆடுகள் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடினார். இன்னைக்கு உங்களை என்ன செய்யறாருங்க? உங்களை என்ன செய்யறாரு? நீ கிறிஸ்தவன் தான், நீ நல்லா பைபிள் படிக்கிற, பைபிள் பேசுற, எல்லாம் செய்யற. ஆனா உன்னை தேடி கொண்டு இருக்கிறார். அதை முன்னாடி மனசு வச்சு என்னை தேடிட்டு இருக்காரு. நான் ஒரு பெரிய ஞானி அல்ல, ஒரு வல்லவன் அல்ல, என்னை தேடி கொண்டு இருக்கிறார். அடுத்த வருஷம் 5ஆவது வருஷம் சொல்றாரு, கண்டுபிடித்த பின்பு என்ன சொல்றாங்க? சந்தோஷத்தோட அவர் தோளுக்கு போடுங்க. அந்த தோல் தான் சொல்றாரு. 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சு முடிப்போம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என்னன்னு சொல்றாங்க? என்ன இருக்குன்னு 99 ஒரு ஆடுக்கு என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? உன்கிட்ட இருந்தா இசைக்கு உங்கள்ட்ட இருந்தா என்ன, இல்லைன்னா என்னங்கிறத சொல்ற. படிச்சிருமா அந்த வசனத்தை படிச்சது? ஏன்னா 99 ஆடு ஆசையோட நின்றுச்சு, உன்னோட பின்னாடி நின்றுச்சு. ஆனா தனிச்சு போய் நின்றுச்சு. என்ற ஒண்ணுமே இல்லை. அதை என் தேவன் தேடி வந்தாருங்க. அந்த 99ல் லட்சம் பேர்ல ஒரு ஆளை தேடினாரு, சகைவை தேடினாரு. அதனால சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. வாங்கினது உண்டானால் சரீரத்துல பாவத்தை மன்னிக்கிறாங்க, சொத்தை இழக்கிறான், சரீரத்துல பாவத்தை மன்னிக்கிறாங்க. நீ உன் சாவத்துல எவ்வளவு பாவம் வச்சிருக்க? சரீரத்துல எவ்வளவு பாவம் வச்சிருக்கிற? இந்த வசனம்லாம் நிறைய தடவை படிச்சிருப்ப. சுத்து போயிடுச்சுன்னா பாவம் ஒன்று இருந்திருக்கு. ஆனால் தான் அவன் சொல்றான், யார்ட்டாச்சும் அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதை எடுத்துக்க. படிச்சிருமா சீக்கிரம். ஒரு அலையா சொல்லுமா, என் வீட்டுக்கு ரட்சிப்பு வருமா?
என் வீட்டுக்கு ரட்சிப்பு வருமா? ரட்சிப்பு வருமாமா? ரட்சிப்பு வருமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறேன், இறுதி நாட்கள் வந்திருக்கிறேன், எனக்கு என் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் ஐயா, ஒரு ரட்சிப்பு எனக்கு வேண்டும். அந்த நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்? கேட்போமா? கேட்போமா? மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்த்தளிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆமாண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட என் தெய்வம் அப்பா, இன்னுமாக எங்களை இன்னுமாக அநேக இறைவார்த்தைக்குள்ள ஆண்டவரே அப்பா, என்னை பின் செல்லுகிறவன் தன்னலம் திறந்து நாள்தோறும் தன் சிலுவை சுமர்ந்து பின் செல்லட்டும் என்று வார்த்தையின்படியாக கர்த்தாவே இந்த வேளையிலே கூட எங்களை எங்கள் குடும்பங்கள் அனைவரும் ஆண்டவரே உன் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்காக உன் கிருபையை தரமுடியாக அப்பா, தேவ பிரசுரம் தேவ ஆவியானவர் எங்கள் குடும்பங்களோடு எங்கள் பிள்ளைகளோடு ஆண்டவரே இருந்து ஒரு மனமாற்றத்தை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தாவே உன் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு மன திருமண ஒவ்வொரு வாழ்வையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நினைவு கூர்ந்ததற்காக ஆண்டவரே சிங்கத்தின் குகையில ஆண்டவரே தானியேலை தூக்கி எறியும் போது ஆண்டவரே சிங்கங்கள் நாவுகள் கட்டப்பட்டது ஐயா, வைகள் கட்டப்பட்டது போல ஆண்டவரே அப்பா எருசலேமை நோக்கி ஒவ்வொரு முறமும் அப்பா தானியேல் ஜெபிக்கும் போது ஐயா அப்பா ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தீங்க ஐயா. அப்பா எருசலேமை நோக்கி ஒவ்வொரு நாள் தேசத்திற்காக ஜெபித்த தானியேலோட ஜெபத்தை மன்றாட்டவரை இருதயத்தை அன்றே 3 வேளை ஜெபித்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா 3 வேளை ஆண்டவரே அப்பா தேசத்திற்காக ஆண்டவரே தன் ஜனங்களுக்காக தன்னோடு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே தனக்காக ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தின தெய்வம் ஆண்டவரே இந்த அப்பா அந்த தானியேல் புத்தகம் திருவெளிப்பாடு புத்தகத்துக்கும் ஆண்டவரே ஒன்றாக இணைத்த தெய்வம் ஆண்டவரே வரக்கூடிய செயல்களை ஆண்டவரே அப்பா வருகையை குறித்து ஆண்டவரே மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி மனமாற்றம் அடைய வேண்டும் என்று அப்பா அந்த தானியேல் புத்தகம் 12 அதிகாரத்திலே ஆண்டவரே அப்பா அந்த 22 அதிகாரம் வரைக்கும் ஆண்ட எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்துற விஷயத்திலே எங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரை வெளிப்படுத்த ஆண்டவரே தேவ பிரசன்னம் தேவ ஆவியானவர் எப்போது எங்களோடு இருப்பதற்காக அப்பா நீர் எங்களோடு இருந்து பேசுறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக ஒரு சத்தியத்தை எங்களை கொடுத்ததற்காக அப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி என் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவே திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஆவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.